பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கூட ரெண்டாவது ஆள், ஜெகத்து ரெண்டாவது ஆள், ஈஸ்வரன் ரெண்டாவது ஆள், நீங்கள்லாம் ரெண்டாவது ஆள். எனக்கு பிரதானமே நான் தான். நான் தான் பிரம்மம். இந்த நானுங்கிற சொல்லு பிரஜா. உபாதியுடன் கூடிய நான் இல்லை, நிருபாதிக நான். உபாதிங்கிறது உங்களுக்கே தெரியும், பெட்டு. இந்த பெட்டு இல்லாத, அது பெட்டை உபாதிங்கிறோம். உபாதி ஜன்யம் தானே. மனசுலேருந்தோ சரீரத்துலேருந்தோ வெளியே இருக்கிற உலகத்துலேருந்தோ, உலகத்துலேருந்து பி வருது, மனசுலேருந்து ஈ வருது, விஞ்ஞானத்துலேருந்து டீ வருது. இந்த மூணும் உபாதிகள். இந்த உபாதி நீங்கிய நான், அவன் தான் பிரஜானம். இப்போ பிரஜானத்தை உபாதி நீக்கிட்டு பார்க்கணும்ல. மண்ணை பார்க்கறதுக்கு பானையை உடைக்கணுன்ற அவசியம் இல்லை, பானையோடு சேர்த்தா நம்ம பார்க்கணும். பானைங்கிற உபாதியோடு இருக்கின்ற மண். அதே போல் உணர்ச்சி, உணர்வு, எண்ணங்கள் என்ற உபாதிகள் உடைய பிரம்மம், அது நான். உபாதி நீங்கிய நான் பிரஜானம், அது பிரம்மம். இப்போ பிரம்மமே உபாதி இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டது இல்லையே. அது மாயா உபாதியோடு தான் இருக்குது. ஒன்று அவ்வியக்தமாக இருக்குது, இல்லைன்னா வியக்தமாக இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. இன்னும் பார்க்க போனால் அந்த அவ்வியக்தமாக இருந்தாலும் வியக்தமாக இருந்தாலும் அந்த மாயா உபாதி அவரை சர்வஜங்கிற ஒரு கிரெடிட்டு கொடுக்குது. இல்லைன்னா அவருக்கு எல்லாம் அறிந்தவர்னு யார் சொல்ல போகிறாங்க? எல்லாம் அறிந்தவன்ற புகழே மாயையினால் வருது. இந்த உபாதி இல்லைன்னா அவர் வெறும் நிர்குண பிரம்மன் தான். அதே மாதிரி நமக்கும் ஒரு உபாதினால தான் டாக்டரு, லாயரு என்ற மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு பெருமை கிடைக்குது. சிறுமை வராமல் பார்த்துக்கோ இந்த உபாதியில். அந்த பெருமையை அந்த மாயா உபாதி தருது. இந்த மாயா உபாதியில் ஒரு சின்ன பகுதி, அது மகத்துன்றோம், இது புத்திங்கிறோம். அதுவும் விருத்தி ரூபமானதான் மாயாவும். அது ஏற்கனவே அதில் அகண்டகார விருத்தி ஒன்று இருக்குது. அதனால் அவருக்கு, ஈஸ்வரனுக்கு எப்பவுமே தன்னுடைய சக்தி என்னன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? உங்கள் எண்ணங்கள் எல்லாம் உங்களை மீறி வருதா, இல்லை உங்களை அடக்குதா? உங்களை ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே அடக்குதா? இல்லை, இப்போ விடுதலை ஆகிட்டோம்ல. எண்ணங்கள் தாராளமாக வரட்டும், போகட்டும். அது 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 நம்ம என்ன சொல்கிறது, பலன்னா ஈமுய்க்கத்தான் செய்யும். இந்த அந்தக்கரணன்ற ஒரு உபாதி அது இடையதாவது வேலை செய்யணும் இல்லை, அது ஒரு என்ஜின். அந்தக்கரணங்கிற ஒரு உபாதி அது வேலை அது செய்யட்டுமே. அதை நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். இதுதான் அந்த பிரஜானங்கிறது, உபாதி நீங்கிய நான். பிரம்மங்கிறது மாயா உபாதி நீங்கிய ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு உபாதி நீக்கிட்டோம்னா பிரம்மம் ஆகிடுவார். நானுங்கிறதுக்கு உபாதி நீக்கிடுச்சுன்னா பிரஜானம் ஆகிடும். இந்த பிரஜானமும் அந்த பிரம்மமும் ஒன்று தான். அது சமஷ்டி உபாதி, இது ஒரு வியஷ்டி உபாதி. மனம்ங்கிற உபாதி ஈஸ்வரன், மரங்கிற உபாதி ஜீவன். இப்படி இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சிவகுமாருக்கு புரிஞ்சுதா? ஒரு காட்டில் எத்தனை மரம் இருக்குங்க? 1,00,000 போட்டுடலாமா? ஏன்னா லட்சம்னா தான் மனசில் நிற்கும், மில்லியன்னா தெரியாது. 1,00,000 மரம், 1000 மரம் போட்டுக்கோம். ரொம்ப அதிகம்லாம் வேண்டாம். 1000 நமக்கு அடிக்கடி நம்ம கையில் இருக்கிற பணம் அவ்வளோதானே. லட்சம்லாம் நமக்கு தெரியாது. 1000 மரம், அதை ஒரு பெரிய கண்ணாடி குடுவை போட்டு மூடிடுங்க. அந்த மூடிட்டோம்னா அந்த 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 கண்ணாடி குடுவையில் அந்த மரத்துக்குள்ளே இருக்கிற ஆகாயம் வனத்துக்கு எல்லாத்துக்கும் சொந்தம் இல்லையா? அதை வன ஆகாயம்னு சொல்லுவோம். அதுக்குள்ளதான் மரம் இருக்குது. மரத்தை சுற்றியும் ஆகாயம் இருக்குதான் இல்லை, அது விருட்ச ஆகாயம்னு சொல்லுவோம். ஆகாயம் 2 ஆயிடுச்சு. அப்போ ஒன்று தான். வனாகாயமாக இருக்கிறது பிரம்மம்னா, விருட்சாகாயம் இருக்கிறது பிரஜானம், அது ஆத்மா. ஒரு உபனிஷத்து அது அயம் ஆத்மாங்குது, திஸ் ஆத்மா. இன்னொன்று அது பிரஜானம்னு சொல்லுது, இன்னொன்று அகம்னு சொல்லுது. அகம் பிரஜானம்
ஆத்மா மூணுமே ஒன்றை தான் குறிக்குது. அது வந்து பர்யாயம்ங்கிறோம். பர்யாயம் ஒரே ஒரே அர்த்தத்தை தரக்கூடியது. ஒரு பொருள். சரிங்க. இப்போ அந்த வன ஆகாயமும் விருட்ச ஆகாயமும் ஏன் 2 பேர் சொல்லப்படுது? அந்த அடைமொழியை நீக்கிட்ட போதும் இல்லை. வனங்கிறத நீக்கிடுங்க, விருட்சங்கிறத நீக்கிடுங்க, அப்போ எங்கள் 2 ஆகாயம் இல்லையே. இப்போ ஆகாயத்தை 2ஆக பிரிக்கிறது எது? இந்த சமஷ்டி உபாதி வியஷ்டி உபாதி தானே. இப்படி நம்ம புரிஞ்சிட்டோம்னா இந்த தனி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் பிரஞானம், இந்த வனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் அது பிரம்மம் இப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பிரஞானம் எங்கேன்னு நம்ம வந்து ஒருவேளை தூக்கத்தில் இருக்குமோ, அது ஆழ்ந்த சமாதி நிலையில தான் அது பிரஞானம் தெரியுமோ அப்படின்னு வேண்டாம். பிரதிபோதம் விதிதம். நேத்தான் கேன உபநிஷத்து முடியுது. ஒரே நாளில் முடிச்சிட்டோம். காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ள ஆடியோ இருக்கு. நல்லா இருந்தது கேன உபநிஷத்து. அதில் எல்லா அறிவிலும் எல்லா உணர்விலும் பிஇடி அதுதான் பிரதிபோதங்கிறார். போதம்னா இந்த மூன்றிலுமே அது இருக்குது. இது மாறுறது வந்து பிஇடி, அதை வந்து விதரிக்தம்ங்கிறோம். மூன்றுத்திலும் நீக்கமர நிற்கிறது வந்து அன்வயங்கிறோம். அன்வய வித்தரேகம். இந்த நியாயத்தின் மூலம் இந்த பிரஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பிரஞானத்தை நம்ம தேடிட்டு இருக்க வேண்டாம். நான் தாங்கிறது ஏன் நீங்கள் தேடும் போதே நீங்கள் வந்து ஏதோ இன்னொரு பொருளாக நினைக்கிறீங்க. அதுதான் நான் வந்து அவன் சொல்கிறான் கேன உபநிஷத்தில், நான் இந்த பிரம்மத்தை அறியவில்லை என்றும் சொல்லவில்லை, அறிந்தேன் என்றும் சொல்லவில்லை, ஆனால் அறிந்தேன். 2 சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றான்? அறிந்தேன். அப்போ 3 சொல்லு அங்க இருக்குது. அறியவில்லை, அறிந்தேன், அறிந்தேன். அப்போ எதுக்கு இந்த மாதிரி 3 சொல்றாருன்னா, ஒன்று அதை வெளிப்பொருளாக வைத்து அறியவில்லை, அதை உள்பொருளாக அறிந்தேன், நான் என்று அறிந்தேன் அப்படின்னு சொல்றான். இப்படிதான் அவன் சொல்றான். அதை நம்ம அடிக்கடி நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ரொம்ப அழகான அந்த உபநிஷத்து. அப்புறம் 2வது ஒரு கதை வருது 3வது அத்தியாயத்தில். இந்த யக்ஷனா வரக்கூடியது 4வது அத்தியாயத்தில் பலமாக சொல்லப்படுது. ரொம்ப சின்ன உபநிஷத்து. மறுபடியும் கூட நான் கிளாஸ் எடுப்பேன், நீங்கள் வந்தீங்கன்னா. ஒரு நாளுக்கு இல்லை 2 நாளில் வந்து ஒரு உபநிஷத்து முடிக்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தான். நீங்கள்லாம் வந்து அதிகாரியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தையும் நான் உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை. குயிக்காக நான் அதை கொண்டு போயிடுவேன். அபவாதத்தில் கொண்டு போயிடுவேன். அத்தியாரோபம் பஞ்சீகரணத்தை பற்றி நான் பேச மாட்டேன். உங்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல் இருக்குதோ அந்த இடம் எனக்கு தெரியும். அதை வச்சு நான் சொல்லித்தரேன். இப்போ எப்பெல்லாம் நமக்கு முடியுமோ, என்னைக்குமா வச்சுருக்கோம்? வியாழனா வெள்ளியா? வெள்ளிக்கிழமை. நம்ம வியாழன் இங்கே வெளியே போகிறதுனால தான் வெள்ளிக்கிழமை மாற்றிட்டோம். அவர் சொன்னார் கைவல்ய நவனி தான் எடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால் பஞ்சதசி முடிஞ்ச உடனே கைவல்ய நவனி தான் எடுப்போம். ஏன்னா அது தமிழ்லேயே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். அது அற்புதமாக இருக்குது. அது வித்யாரண சுவாமியினுடைய வித்யாரண சுவாமி எழுதின பஞ்சதசியினுடைய ஒரு பொழிப்பு. குறிப்பாக 6வது அத்தியாயம் அதனுடைய ஒரு எழுதியிருக்குது. ஒரு ஸ்லோகம்தான். வித்யாரண்யரும் அந்த 15 தலைப்புகளையும் 15 உபனிஷத்து வாக்கியங்களை வச்சு தான் எழுதுகிறார். அந்த வாக்கியத்துக்கு வச்சு அந்த தாண்டவராய சுவாமி எழுதியிருக்கிறாரு. ரொம்ப சிறப்பானது. அது நம்ம எடுப்போம். பஞ்சதசி சீக்கிரம் முடிக்க பார்ப்போம். அப்புறம் இந்த வாரம் 15 நாளுக்கு ஒரு முறை இந்த விசாரம், ஆச்சாரிய விசாரம். வாரம் நான் வந்து யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு உபனிஷத்து எடுக்கிறேன்.
இந்த 10 உபனிஷத்து மட்டும் இல்லை, கைவல்யம் மட்டும் இல்லை, 108 உபனிஷத்தை எடுக்கிறேன். ஏற்கனவே நம்ம பைங்கல உபனிஷத்து, மகோபனிஷத்து, நரசியன தாபனி உபனிஷத்து, நாதபிந்து உபனிஷத்து, நிறைய உபனிஷத்து எடுத்துருக்குறோம். சாண்டில்ய உபனிஷத்து, ஆமாம், இன்னும் நிறைய உபனிஷத்து இருக்குது. சுவையானதெல்லாம் எடுத்துட்டேன். இன்னும் இருக்குது, ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் சொல்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரி, நீங்கள் புறப்படுங்க. இங்கே இருக்கிறவங்க நம்ம மறுபடியும் ஒரு சாப்பிட்டுட்டு நிலா வெளிச்சத்தில் நம்ம போய் நேரம் பேசுவோம்.